அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் சொல்லுங்க. அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள். கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லாரும் எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்யுங்கள். அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசு ராஜனுக்கே. உண்மையாய் உண்மையாய் ஆண்டவரை ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஜபத்தோடு 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 சொல்லுங்க. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஓ உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாய் மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவன் நாட்கள் எல்லாம் ஜெபவி எழுதும். என் ஜீவனாக்கள் எல்லாம் ஜெபவி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை 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 ஓ ரபா 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 சங்கரமனம். அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தெய்வத்துக்கு அன்பர் இயேசு. ஓ ஜீசஸ் உமக்குகந்த தூய பலியாய் இந்த உடலை
ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுங்க, உங்க உடலை ஒப்பு கொடுங்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுங்க. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே. கேளுங்க, என்னை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. நீ என்னை நடத்தும் ஆண்டவரே, என்னை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என்னை ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஆண்டவர். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கேட்கும் போதே தேவ பிரசன்னம் உங்க மேல வந்து இறங்கி இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆட்கொள்ள, உங்களை ஆளுகை செய்ய, உங்களை வழி நடத்த, ஆமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிவிக்க தேவன் உங்கள் சமீபத்திலே வந்திருக்கிறார். தேவன் உங்கள் சமீபமாய் வந்திருக்கிறார். இயேசு உங்கள் சமீபமாய் வந்திருக்கிறார். ஆமா, நீங்கள் இருப்பது எத்தனை உண்மையோ இங்கே நம்முடைய ஆண்டவர் இயேசு இருப்பது அதிக உண்மை. அவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 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 உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் செய்வார். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குவார். ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள் பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை கேட்க போகும். உலகத்தில் எத்தனையோ வார்த்தையெல்லாம் நீ கேட்கறீங்க. ஆனா நம்மை படைத்த தெய்வத்தினுடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை கேட்பதுதான் நம்ம பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து, ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க வந்த வண்ணமா திரும்பி போக மாட்டீங்க. உங்க உள்ளத்துல ஒரு தேவ சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தம்முடைய வார்த்தை மூலமாய் உங்களுக்கு தருவார். ஆமென். நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் தான் இந்த மாசம் நம்ம கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வசனம். அதை நம்ம வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கைத்தட்டுங்க. உலகத்திலே ஏறக்குறைய 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்கள் இருப்பதாக ஒரு செய்தி நாம் கேள்விப்படுகிறோம். 800 கோடிக்கு மேல உலகத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். அதிலே சில கோடிகள் தேவ ஜனங்கள். ஆமா, ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் தேவ ஜனங்கள் நிறைந்திருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். ஏறக்குறைய 800 கோடி மக்கள்ல குறைஞ்சபது ஒரு 400 கோடி மக்களாவது இந்த மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிறதுக்காய் நம் தேவனை ஸ்தோத்திரம். கைத்தட்டி ஆண்டு மேம்படுத்துங்க பார்க்கலாம். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே கிறிஸ்துவ பிள்ளைகள் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. கவனிங்கள், இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம். மாத கைவிங்க பார்க்கலாம். என் ஜனம், என் ஜனம். நீங்களா யார் தெரியுமா? என் ஜனம், அவருடைய ஜனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சில சமயம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில அநேகர் இன்னும் வெட்கப்பட்டு தான் நிற்கிறாங்க.
ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க வெட்கப்பட்டு போய் நிற்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். குடும்பத்தின் மூலமாக, கணவன் மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, தேவைகள் மூலமாக, அல்லது நம்முடைய குடும்பங்களில் நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காதபடினால, சில சமயம் கடன் பிரச்சனைகளினால, சில சமயம் பார்த்தீங்கன்னா வியாதிகளினாலே நாம் வெட்கப்பட்டு இருப்பதை அறிவோம் இல்லையா? ஆமா. உங்களுக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு. ஆனா ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் ஒரு இன்னைக்கு வெட்கப்பட்டு நிக்கலாம். நீ தாவீது ராஜா சொல்றாரு இல்லையா? ஆமா, நான் வெட்கத்தினாலே தலை குனிந்து நிற்கிற ஆண்டவரே. சங்கீதம் 42 நம்ம வாசித்தோம்னா இல்லையா, தாவீது ராஜா புலம்பி அழுவதை அது சங்கீதமாய் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நீங்க படிக்க வேண்டாம், வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். அப்போ வேதத்திலையும் சரி உலகத்திலும் சரி சில சமயம் தேவனுடைய பிள்ளைகள் வெட்கத்தினாலும் அவமானங்களினாலும் அவர்கள் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஆனா ஸ்தோத்திரம், தேவன் அவர்களை கைவிட்டதாகவோ, தேவன் அவர்களை விட்டு விலகி போனதாகவோ, அல்லது அந்த துக்கத்திலேயே அவங்க அழிந்து போனதாகவோ சரித்திரம் இல்லை. பைபிள் சொல்லுது இல்லையா, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவேன் சொல்லி இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் நேற்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தை எப்படி பேச வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கும் போது, ஏன் அவருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதை அவர் அனுமதிப்பது இல்லை இல்லையா? ஏன் என் ஜனம் வெட்கப்பட்டு போகாது என்பதை தேவன் எனக்கு அந்த ஒரு காரியத்தை சொன்னார். நிறைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போறாங்க. ஆனா கவனிங்க, ஏன் அவருடைய ஜனங்களை அவர் வெட்கப்படுத்துவதற்கு அனுமதிக்கலைன்னா அது சில காரியம் நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று வாசிக்கலாம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. போதும், நிமிர்ந்து பாருங்க. ஏன் அவர் தம் ஜனங்களை வெட்கப்படுத்த அனுமதிப்பதுன்னா கவனிங்க, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அந்த தெய்வத்தை ஆராதனை செய்யும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. நம்ம அதையும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகும் தெரியுமா? ஒரு ஜனம் இருக்கிறது, ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறது. அந்த ஜனத்தை ஆண்டவர் தமக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். கவனிங்க, நீங்களும் உங்களையும் என்னை ஆண்டவர் அவருக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன். பாருங்க, அப்போ நீங்க இந்த உலகத்தில் பிறந்தது, நீங்க வளர்ந்தது, நீங்க ரட்சிக்கப்பட்டது, நீங்க சபைக்கு வந்திருப்பதெல்லாம் ஆண்டவர் உங்களை ஏற்படுத்தின நோக்கம். ஆமா சொல்லுங்க. தற்செயலா யாரும் இந்த கோயிலுக்கு வர்றது கிடையாது இல்லையா? ஸ்தோத்திரம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஒரு கூட்ட ஜனம் என்னை ஆராதனை செய்யும் என்று தேவனை அறிந்திருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன். அதனால தாங்க உங்க வாழ்க்கையில நீங்க வெட்கப்பட்டு போவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. ஏன் தெரியுமா? உங்களை தேவன் அவருக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியெல்லாம் சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதனாலதான்
அதனால்தான் என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக. ஏன் தெரியுமா? இவர்கள் தேவனுடைய துதியை சொல்லி வருகிறவர்கள். உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு கூட்டம் மக்கள் மாத்திரம்தான் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கை, அவர்கள் ஒரு கூட்டம் தான் அவரை ஆராதிக்கும். தள்ளிவிட்டாலும் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளி இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை போகாமல் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் சொல்லுங்க, இயேசு போதும், இயேசு போதுமே. ஓ ஜீசஸ் லாசகாதரமரமாஷி நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த ஒரு கூட்டம் மாத்திரம்தான் பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் ஐஸ்வர்யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் என்று அவரை பின்பற்றுகிறபடினால நீங்கள் வெட்கப்பட்டு போவதை என் ஆண்டு ஒரு நாளும் அலோ பண்ண மாட்டான். ஏன்? இந்த ஜனத்தை நான் எனக்காகவே ஏற்படுத்தியிருக்கிறேன். இவர்களின் துதியெல்லாம் சொல்லி வருவார். ஹல்லேலூயா. கவனிங்க, அது ரொம்ப நல்லது. ஏன் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தில் பல இடங்களில் பார்த்தோமானால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதி போக விரும்புகிறேன். யாத்திராகமம் புஸ்தகத்தில் ஏறக்குறைய 400 வருடங்களாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசே மூலமாக விடுவிப்பதற்கு போய் அந்த பார்வோனிடத்தில் கேட்க சொல்லுகிறார். என் ஜனங்களை அனுப்பிவிடு, இவர்கள் போய் வனாந்தரத்திலே எனக்காக ஆராதனை செய்ய வேண்டும், ஆகையால் இந்த ஜனங்களை அனுப்பிவிடுன்னு சொல்லி போய் பார்வோனை கேளுங்கன்னு சொல்லி ஆரோனையும் மோசையும் தேவன் அனுப்புகிறார். இந்த மோசையும் ஆரோனும் போய் பார்வோன் ராஜா கிட்ட என் ஜனங்களை நீங்கள் அனுப்பிவிட வேண்டும், இவர்கள் வனாந்தரத்தில் போய் என் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த பார்வோன் ராஜா விடமாட்டேன் என்று சொல்லி அவன் கடினமாய் செயல்படுகிறான். அப்போதான் தேவன் 10 வகையான வாதைகளை அவனுடைய தேசத்திலே தேவன் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள், இந்த ஆராதனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாரெல்லாம் இந்த ஆராதனைக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கலாம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும், கவனிங்க, ஆராதனைக்கு யாரெல்லாம் வரணும்? எங்கள் இளைஞர்கள், எங்கள் முதியோரோடும், எங்கள் குமாரரோடும், எங்கள் குமாரத்திகளோடும், எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை, கவனிங்க, ஆராதனைக்கு, கவனிங்க,
ஆராதனைக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? குமாரரோடும் இளைஞரோடும் முதியோரோடும் குமாரரோடும் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம். அப்படி வந்தா எப்படி யோசித்து பாருங்க. எல்லாம் இல்லையா, சுத்திரும் ஒரே சத்தமா தான் இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து வந்துதான் இதை சற்று மாற்றி நீங்க மாத்திரம் வந்தா போதுன்னு சொல்றாங்க. கவனிங்க, ஆராதனைக்கு யாரெல்லாம் வரணும்? எத்தனை குடும்பமா வந்திருக்கீங்க? இல்ல பாஸ்டர், பொண்டாட்டி அந்த கோயில் போயிருக்கிறா, பையன் அந்த கோயில் போயிருக்கிறான், என் பொண்ணு அந்த கோயில் போயிருக்கிறா, நான் மட்டும் உங்க கோயில் வந்துடும் பாஸ்டர். வராத, குடும்பம் ஒரு கோயிலுக்கு போ. ஏன் ஏன்? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஏன் குடும்பமா கோயிலுக்கு வரணும்? ஏன் குடும்பமா தேவன் நன்றி சொல்லணும்? பாட்டு சொல்றது இல்ல, நம்மளை கருப்போல காத்திருக்கிற இல்லையா? ஆமென். நம்ம கூட இந்த வருஷம் ஆரம்பிச்சவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நீங்க நிறைய பேர் நம்ம கூட இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களையும் என்னையும் கருப்போல கண்மணி போல காத்து வராரு இல்லையா? அப்போ நீங்க எப்படி ஆராதனைக்கு வரணும்? இளைஞரோடும் முதியோரோடும் குமாரரோடும் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும், ஆடுன துட்டோடு சொத்து சொகத்தால் தூக்கின்னு வரணும். நம்ம தூக்கி போற அப்போ எப்படி தேவனை ஆராதிக்கணும்? முழு மனதோடு. அல்லேலூயா. ஆமா, இப்போ மனசுல எங்க இருக்கும்? பீரோவுல வந்து காசு வச்சுட்டு வந்திருக்கிறோமே இல்லையா, சம்பளம் வாங்கி அப்படியே லக்கா வச்சுட்டு வந்திருக்கிறோமே இல்லையா, யாராவது ஒற்றை எடுத்து முடுவாங்க, அந்த மனுஷன் அதான் அவனை கோயில் கூட்டு வந்துடணும். நீ விட்டுட்டு வந்தானே பயம் இல்லையா? நான் இல்ல சமயம் பார்த்து கள்ள சாவி போட்டு திருடி எடுத்து முடுவானோ, பயமா இருக்குல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, குடும்பமா கோயிலுக்கு வாங்க, குடும்பமா தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. அப்போ பாருங்க, இதை பார்வோன் விடமாட்டான். பிசாசு அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு குடும்பம் கோயில் வரத்துக்கு விட மாட்டான். ஆனா நீங்க முயற்சி எடுக்கணும். வந்து குடும்பமா தேவனை ஆராதனை பண்ணணும், குடும்பமா தேவனை துதிக்கணும், குடும்பமா தேவனை மகிமைப்படுத்தணும். அப்ப பாருங்க, உங்க குடும்பத்துல தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். அதனால்தான் ஆண்டவர் உங்களை குடும்பமாய் தெரிந்து கொண்டார். ஏன் என் ஜனம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகான்னு சொல்றாரு இல்லையா? ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை ஆராதனை செய்வார் இல்லையா? ஆமென் இல்லையா? நம்ம பாட்டெல்லாம் பாடல இல்லையா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்ச்சியுடன் ஆண்டவர் அதுதாங்க ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்க தேவனை ஆராதிக்கும் போது இல்லையா, கவனிங்க, புறஜாதி மக்கள் அப்படி ஆராதிக்க மாட்டாங்க. ஆராதனை, துதி, தொழுதல் எல்லாமே பைபிள் தான் இருக்குது. கிறிஸ்துவ மக்களுக்கு மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தெய்வம் வைத்து இருக்கிறார். ஆமா சொல்லுங்க. அதுதான் ஆலயத்துக்குள்ள வந்த உடனே அவரை மனதார துதிக்க ஆரம்பிக்கணும். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளவே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றி வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். ஒரு கூட்டம், இந்த கூட்டம் தான் அவரை ஆராதிக்கிற கூட்டம். அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுவார். அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுவார் இல்லையா? உங்கள் ஆராதனை கேட்டு அவர் அப்படியே இல்லையா, சில பேர் பாட்டு கேட்டா அப்படியே தலாட்டாங்களே,
ஒரு கருப்போல காத்தீரே. அந்த மயங்குவாங்கல்ல, பாட்டுக்கு மயங்குகிற மனுஷன் யாருமே கிடையாது. ஆண்டவர் இயேசுவும் பாட்டுக்கு மயங்குவார். அல்லேலூயா. இததான் பிசாசு தவறா எண்ணிக்கொண்டு நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுக்கு மேலாக உயர்வேன் சொன்னா ஒரே அறவுட்டுக்கு தட்டார். ஆமா சொல்லுங்க. ஆண்டவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், உங்க ஆராதனையில அவர் பிரியப்படுகிறவர். அதனால 7 மணிக்கெல்லாம் வந்துடணும் இல்லையா? ஒரு அரை மணி நேரம் அவரை துதிக்கணும். ஆவியோடு உண்மையோடு என்னை தொழுது கொள்ளுங்கன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி துதிக்கணும் இல்லையா? ஆடி அசைஞ்சு 7:30 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் வந்தா உன் ஆசீர்வாதம் போயிடும். புரியுதா? ஏன் 7 மணிக்கு டைம் சொல்றோம் அப்படிங்க? சுமார் 7 மணி இல்லை, சரியாக 7 மணிக்கு. அப்ப நம்ம சபை ஆராதனை எப்ப ஆரம்பிக்குது? எத்தனை மணிக்கு? சரியா 7 மணி. வேலைக்கு லேட்டா போவியா? ஸ்கூலுக்கு பிள்ளைய லேட்டா அனுப்புவியா? இல்லையா? ஆமா. டாக்டர் 10 மணிக்கு வர்றாருன்னா இது 8 மணியா போய் உட்காந்துக்க பாருங்க. முதல் சீட்டு புடிச்சுன்னு போய், ஏமா கோயிலுக்கு வாமா, நீ டாக்டருக்கு போக மாட்டேன், சரியா கோயிலுக்கு வா, சரியா கோயிலுக்கு வா. இல்லையா? நான் பார்த்துருக்கிறேன், நான் கூட போயிருக்கிறேன். டாக்டர் 8 மணிக்கு வர்றாருன்னா 6 மணி போய் உட்காந்துருப்பேன். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு தீர்தர்சனமா, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனம் பண்ணுறேன். நீ ஆண்டவரை கனப்படுத்து, அவருடைய சமூகத்தை கனப்படுத்து, அவருடைய ஆலயத்தை கனப்படுத்து, அவருடைய ஆராதனை கனப்படுத்து. இல்லையா? ஏசப்பா உன்னை கனப்படுத்துவார். இல்லையா? உனக்கு எந்த தீங்கும் வராம காப்பாற்றுவார். பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க தெய்வத்தை இந்த மாசத்துல நீங்க தேவனுக்கு முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த வியாதி வராது, எந்த கஷ்டம் வராது, எந்த ஆபத்து விபத்து வராது, எந்த தீமை நான் தொடாது. ஏன் தெரியுமா? அவர் அக்கினி முதலாக உன்னை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது எப்படி போகணும்னு ஆண்டு சொல்றாருன்னா, நாங்கள் இப்படிதான் போவோம். இரண்டாவது, எது இல்லாமல் ஆராதனைக்கு வரக்கூடாது. யாத்திராகம் 10:24-26 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் மாடுகளும் நிறுத்தப்பட வேண்டும். நிறுத்திடுங்க. எங்க ஆடு மாடு வச்சு நம்ம போய் எழுத பைபிள் சொல்லுது, வெறுங்கையா கோயிலுக்கு வரக்கூடாதான். வெறுங்கையோடு கோயிலுக்கு வரக்கூடாது. ஆண்டவர் அந்த வாரத்தில் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதாய் நீங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் காணிக்கைகளோடும் இல்லையா ஆண்டோடைய சமூகத்துக்கு வரணும். பைபிள் சொல்லுங்க, உங்க சக்திக்கு தக்கதாய் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கணுமா? ஆமா சொல்லுங்க. புரியுதா? கவனிங்க. சில பேர் டாக்டரா இருப்பாங்க, நர்ஸா இருப்பாங்க, இல்லையா? சில பேர் நல்ல டீச்சரா இருப்பாங்க, சில பேர் பாருங்க நல்ல உயர்ந்த போஸ்ட் இருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு சமூகத்தில் வரும்போது பாருங்க, 5 ரூபாய் கிழிஞ்சு போன நோட்டு, 10 ரூபாய், இல்லையா? உன் சக்திக்கு தக்கதா இந்த தெய்வத்தை கனப்படுத்தணும். அதெல்லாம் சொல்றாரு, ஆடுகளோடும் மாடெல்லாம் விட்டுட்டு நிமிடம் வெறுங்கையா போங்கப்பா. நோ 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 நோ. ஆண்டோடைய சமூகத்தின் வெறுங்கையா வரக்கூடாது. புரியுதா? புரியுதா? ஆமா. இதெல்லாம் சட்டங்க. அவரை ஆராதிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களோடு தெய்வத்தை ஆராதிக்கணும். ஆடுகளோடும் ஆடு மாடெல்லாம் நீங்க நிறுத்திட்டு நீங்க மட்டும் தனியா போங்க. இல்ல இல்ல, உங்கள் குழந்தைகள் ஒரு குழம்பு கூட பின்னாடி வைக்க மாட்டோம். உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். உங்க குழந்தையும் கூட போலாம். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவது இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும். இன்னதை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேருமளவும். என்ன அழகா சொல்றார் பாருங்க. அப்போ நீங்க வீட்டிலேயே டிசைட் பண்றீங்க,
ஓட்டின்னு வந்துட்டு இப்போ இந்த மாதம் சம்பளம் வாங்கினீங்களே 10,000 20,000 30 வாங்கினா அதை அப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே தான் டிசைட் பண்ணணும். இங்கே தான் டிசைட் பண்ணணும். புரிஞ்சுட்டா? இங்கே வந்து சொல்லுவார் இல்லையா, ஒரு 10,000 கொடுன்னு சொல்லுவார். வீட்டில் இருந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதுன்னு பிசா சொல்லுவான். இங்கே வந்த பிறகுதான் இல்லையா அந்த தெய்வத்தை மகிமைப்படுத்தும் போது இல்லையா அவர் செய்த நன்மையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது ஒரு 10 லட்சம் போட்டு விடு. ஆமா, அப்போ நாங்க எங்க போய் டிசைட் பண்றோம்? நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்க அங்கதான் போய் என்ன பண்ணுவோம்? சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது. இதாங்க உண்மையான ஆராதனை. ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஒரு பிள்ளை கையில 1 ரூபா கொடுத்து அவ்வளவு கொடுத்து ஆண்டரை வெக்கப்படுத்தாது. 2 1 ரூபா கொடுத்த இடை இந்த 1 ரூபாவை ஆண்டு காணிக்கு போட்டு இந்த 1 ரூபாவை என்ன பண்ணி சாக்லேட் வாங்கிக்கணும்னு சொன்னாங்களா. அந்த பையன் விளையாடி காசு விளையாடி வந்தானா தோத்துறோம். ஒரு 1 ரூபா உருண்டு போய் காவல் வெந்துட்டான். ஆண்டவரே உங்க காசு காவல் வெந்து போச்சு, முடிஞ்சா நீங்க எடுத்துக்கங்க, தோத்துன்னு சொல்லி போயிட்டான். எவ்வளவு உஷாரா இருக்குது பாருங்க சின்ன வயசுலயே. நான் அந்த இல்லையா அந்த 1 ரூபாய் எடுக்க ட்ரை பண்ணுவேன், இல்லைன்னா அந்த 1 ரூபாய் கொண்டு கோயில போடுவேன். பிள்ளைகளுக்கு நீங்க இப்படி ஆண்டவரை உயர்ந்தவராய் காட்ட வேண்டும். ஆமா பாஸ்டர், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. தெரியும். இந்த சர்ச்சுக்கு வர எல்லாருடைய கஷ்டங்கள், கவலைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், நீங்கள் ஒவ்வொரு மாசம் நீங்க செலுத்த வேண்டிய கடன்கள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா முதலாவது தேவ ராஜ்யம், அவருடைய நீதி, அப்போது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். இல்லையா? ஸ்தோத்திரம். ஏன் உங்கள் காலங்கள்லாம் தேவ கரத்தில் இருக்கிறது. அப்போ ஏன் ஆண்டவர் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டேன்னு சொன்னா, ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் தேவனை ஆராதனை செய்கிறவர்கள். ஆமா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் துதி பாடுகிறவர்கள். அந்த ஜனங்கள் இருக்கிறபடினால தான் இல்லையா சொல்றாரு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. அப்போ நீங்க தேவ ஜனம் இல்லையா, நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் கவனிங்க. இன்னைக்கு எப்படி வந்துருங்களோ இந்த மாசம் முடிகிற வரைக்கும் நீங்க அப்படி குடும்பமா கூட்டமா ஆண்டு சமத்துக்கு வரணும். 1ஆம் தேதி வந்துட்டு 4ஆம் தேதி வெளியே போறது, 8ஆம் தேதி வந்துட்டு 14ஆம் தேதி வெளியே போறது இல்லையா. ஒவ்வொரு வாரமும் குடும்பத்தோடும் இல்லையா, பிள்ளைகளோடும், இளைஞரோடும், முதியோரோடும் நீங்கள் தேவனை தேடி வர வேண்டும். ஆமென். அப்ப பாருங்க, உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக என் தேவன் அலோ பண்ண மாட்டார். ஏன்னா சொல்ற, இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையா இருந்து உனக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இரவும் பகலும் இயேசுவே இயேசுவே அப்பா தோத்திரப்பான்னு சொல்லி இந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்திடுவாரா? உங்களை ஆண்டவர் அவமானப்படுத்திடுவாரா? உங்களை ஆண்டவர் அப்படியே நிற்கதியை விட்டுருவாரா? உங்களை தெய்வம் அனாதையை விட்டுருவாரா? ஒரு நாளை விட மாட்டார், உதவி செய்வார். ஏன்னா நீ அவருடைய ஜனம், அவரை ஆராதிக்கிற ஜனம், அவரை துதிக்கிற ஜனம், அவரை ஸ்தோத்திரம் பண்ற ஜனம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுங்க வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 31 முதல் 36 வசனங்களை வாசிக்கலாம். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி
தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் எகிப்தியர்கள் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நல்ல கை தட்டுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புறஜாதி மக்கள் கண்களில் தயவு கொடுத்து அவருடைய உடைமைகளை கொள்ளையிட அல்லது அவர்களிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிவாச தேவன் தரப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, பைபிள் சொல்லுகிறது பாவிகளுடைய ஆஸ்திகள் நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப நீங்க தேவனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதனை செய்யும் போது இல்லையா, புறஜாதிகளுடைய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். நான் நேற்று இதை வாசிக்கும் போது அதான் எனக்கு ஆண்டு கொடுத்தார். எகிப்தியர்கள் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணு உடைமைகளையும் அவங்க கொடுத்தார்கள். தேவன் எகிப்துடைய கண்களிலே தயவு செய்தபடினாலே அவங்க தாராளமாய் கொடுத்து அவங்களை அனுப்பிச்சிட்டாங்களா. வரும்போது எல்லாரும் இல்லையா 25 மோதிரம் இப்படிதான் அந்த 30 லட்சம் பேரும் போட்டு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுது. ஏன் ஆண்டவர் இல்லையா புறஜாதிகளுடைய ஆசீர்வாதங்களை உங்க மேல கொண்டு நீங்க உண்மையை ஆராதிக்கணும். இதே வார்த்தை தான் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை தொழுது கொள்ற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறாரே. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 12 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும். அண்டர்லைன் பண்ணுங்க, கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எப்படி இருப்பாரா சொல்லு, வாய்தான் சொல்லு. ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருப்பார். கைத்தட்டு. அவர் உனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கும்போது உன் கடன் பிரச்சனை, உன்னுடைய கடன் பிரச்சனை, உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறும். எங்க சிம்பிள் ஆண்டு சொல்றாரு, நீ என்ன ஆவியோடு உண்மையா ஆரான் பண்ண பார். ஒரு 6 மாசம் உண்மையா தேவனை துதி. நான் சொல்றேன், கடனே இல்லாத அப்படி ஆண்டவர் அற்புதம். ஏன் அவர் உனக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாறி விடுவார். யாருக்கு? தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். புரியுதா? ரகசியங்கள் இதெல்லாம் நீங்க புரியாம இல்லையா, 7:15 7:30 7:45 மணிக்கும் 8க்கும் 8:15 8:30 8:45 மணி கூட வந்து ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்? ஆண்டவரை நீ கனப்படுத்தும் போது. அப்ப அடுத்த வாரம் எத்தனை மணிக்கு வருவீங்க பாஸ்டர்? 6:45 மணி இருப்போம் பாஸ்டர். நான் சொல்றேன் 6 மாசம் இந்த தெய்வத்தை கனப்படுத்து. நான் சொல்றேன் உன் கடன் பிரச்சனை எல்லாம் மாறும், உன் கஷ்டம் எல்லாம் மாறும். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். சொல்லி ஜெபம், ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கேன்னு சொல்லி நம்ம தொழுது கொள்ற ஆண்டவரே, உண்மையா உண்மை தேடி வர ஆண்டவரே, சீக்கிரமா வந்துடுற ஆண்டவரே, உண்மை ஆவியோடு உண்மை நான் தொழுது கொள்வ ஆண்டவரே, என்னை நினைத்தருளும், என்னை ஆசீர்வதியும் கேட்டு பாருங்க. இல்லையா? ஸ்தோத்திரம். கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார் தெரியல. மீன் வாயிலிருந்து கூட ஒரு வெள்ளி பணத்தை உன் கையில கொடுத்து உனக்கு அவர் கனப்படுத்து. நம்புறீங்களா? எத்தனை கடன் இருக்கு? கடன் கடன் கடன். ஏசு ரத்தம் ஜெயம். கடன். இந்த கோயிலை இவ்வளவு பேர் கடன் ஏசப்பா. சரி, எப்படி மாறும்? அதுதான் வழி தெரியாம உட்காந்துருக்கேன் பாஸ்டர். நான் சொல்றேன் வழி. 6 மாசம் சரியா 6:45 மணிக்கு கோயிலுக்கு வந்துரு. புரியுதா? 7 மணிலிருந்து இல்லையா ஆராதனை முடிவு வரைக்கும் அந்த தெய்வத்தை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளு. நான் சொல்றேன், இந்த வருஷம் முடியும் போது நில் நில். எத்தனை நம்புறீங்க? என் வார்த்தையை நம்புறீங்க? இது என் வார்த்தை இல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை. நம்புறீங்களா? வசனத்தோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யூதன் என்றும் இல்லை,
கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் யாரானாலும் சரி கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறாரே. நல்ல கையை தட்டி உன்னை பணக்காரனாய் மாற்ற போற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. எப்படி எப்படி எகிப்தியருடைய கண்களிலே தேவன் தயவு உண்டாக்கினாரோ அதே போல ஆண்டவர் பாருங்க இந்த உலகத்தாருடைய கண்கள்ல ஒரு தயவை கொடுத்து உன் பிரச்சனை எல்லாம் மாறும்படியாய், உன் பைனான்சியல் ப்ராப்ளம் எல்லாம் மாறும்படியாய் ஆண்டவரே வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இரண்டாவது, ஏன் இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதுன்னு சொல்ல தெரியுமா? இந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்கிறவர்கள். வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும், அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் இந்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதுன்னா, இந்த ஜனங்கள் இந்த தேவனை விசுவாசிக்கிறவர்கள். உலகத்துல 2000 மதங்கள் இருக்கிறதா? எத்தனை மதம்? அதுல 4 மதத்துக்கு தான் அதை உண்டாக்கின தலைவர்கள் இருக்கிறாங்களா? ஒன்று 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 சொல்லு. புத்த மதம், ஜைன மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மார்க்கம். இந்த 4 மத தலைவரும் இறந்து போனார்கள். ஆனா ஒரே தலைவர் மாத்திரம் உயிரோடு எழுந்திருக்க, இயேசு. புரியுதா? புரியுதா? அப்போ இவ்வளோ நம்ம செங்கல்பட்டில் கூட இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த இயேசு விசுவாசிக்கிறாங்களா? ஆனா நீங்க மாத்திரம் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களுடைய கஷ்டங்களை மாத்துவாரு, இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பாரு, இயேசு உங்க வியாதியை குணமாக்குவான்னு சொன்னோன்னு நம்பி அவர் கோயிலுக்கு வந்துட்டீங்களே. எப்படி உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்தது? அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். கைத்தட்டு பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவர். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும். கவனிங்க, ஏன் தெரியுமா இயேசு உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன்னா? கவனிங்க, அவர் தான் உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை உண்டாக்குனார். போ கோயிலுக்கு போ போ போ. கவனிங்க, எவ்வளோ பேருக்கு இந்த செங்கப்பட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த இயேசு பத்தி சொல்லி இருக்கிறோம். ஆனா எல்லாருக்குள்ள என்ன வரல? விசுவாசம் வரல. ஆனா உனக்குள்ளும் எனக்குள்ளும் மாத்திரம் அந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்தபடினாலே, நீங்களும் அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டபடினாலதான் அந்த இயேசு சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. கவனிங்க, எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் இயேசு பத்தி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா எல்லாருக்குள்ள என்ன வரல? அந்த விசுவாசம் வரல. பார்க்கலாம் சார், எல்லாம் ஒண்ணுதான் சார், இல்லையா? எல்லா நதியும் கடல் போனாலும் எல்லா நதியும் ஒரு நதி இல்லை. நம்ம நதி எங்க ஆரம்பிக்குதான்? தேவ சமூகம் தான் ஆரம்பிக்கிறோம். புரியுதா? புரியுதா? சில பேருக்கு சார் எல்லா மதமும் ஒரே மதம் தான் சார், நீங்க அவருன்றீங்க, நான் இவருன்றேன், நான் அவருன்றேன், நான் இவருன்றேன், இல்லையா? எல்லாம் ஒண்ணு. கவனிங்க, நோ நோ. நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நம்முடைய கருவை கண்டவர், இல்லையா? நம்மளை காப்பாற்றினவர். என்ன சொல்றவன் தெரியுமா? எல்லாரும் தெய்வத்தை விசுவாசிக்கல. நான் கூட 33 வருஷமா சொல்றேன், இயேசு நல்லவர், இயேசு நல்லவன். எங்க வீட்டாலே விசுவாசிக்க மாட்டேன். போன வாரம் போய் டக்குனு மோட்டேஷன் தான் போய், இயேசு நல்லவர் தான் இருக்கட்டும் சித்தப்பா, நீ அதை முன்னாடி வச்சுக்கோ.
நானும் உங்களை மாதாண்டா இருந்தேன். ஆமா, நீ வெள்ளக்கார பண்ணுக்கு ஆசைப்பட்டு ஓட்ட. எந்த வெள்ளக்காரன் எனக்கு கொடுத்தான்? ஒரே வெள்ளக்காரன் நமக்கு. ஹலோ, எங்க குடும்பத்தாரே இன்னும் என்ன பண்ணல, ஆண்டவர் இயேசுவே விசுவாசிக்கல. ஆனா ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. வியாதினா மந்திச்சுட்டு போங்க. நான் எங்க ஊர் போகும்போது வேப்பளத்து போறேன். எங்க ஆட்கள் சொல்றாங்க, ஐயா சாமி கொஞ்சம் மந்திச்சுட்டு போ. நானும் இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இந்த மக்களுக்காக நான் மந்திருக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்துல அந்த பொல்லாத ஆவி, பிசாசு, வியாதி, துன்பம்லாம் மாறட்டும். ஆனா எல்லாரும் இந்த இயேசு விசுவாசிக்கலையே. ஆனா நீ மாத்திரம் இல்லையா, இயேசு நம்பி அவர் எனக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். என் பாவங்களுக்காய் இயேசு மரித்திருக்கிறார். என் பாவங்களை இயேசு மன்னிக்கிறார். என் பாவங்களை இயேசு மன்னிக்கிறார் இல்லையா. இயேசுதான் என் பரிகாரி, இயேசுதான் என் பாவத்தினுடைய பிராயச்சித்தம் இல்லையா. அதை நம்பி இந்த இயேசு ஏற்றுக்கொண்டு இங்க வந்திருக்கீங்களே, அதுக்காகவே இயேசு உன்னை என்ன பண்ணுவாரா, ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. புரியுதா? அவர் சொல்றாரு எல்லாருக்கும் இந்த விசுவாசம் இல்லையே. பைபிள் சொல்லுது இல்லையா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் அல்லது விசுவாசிக்கிறவன், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் அவர் உண்டு, விசுவாசிக்க அவர் வேண்டும். உண்டு. எத்தனை பேர் அவர் உண்டு நம்புறீங்க? கடவுள் இருக்கின்றாரா மனுஷன் கேட்கிறான். இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான் சொல்றானா? ஒரு கவிஞன் சொல்றானா? மனிதன் கடவுள் இருக்கின்றானா என்று மனிதன் கேட்கிறான். இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான்? நான் சொல்றவா, அவர் பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கவனிங்க, விசுவாசிக்கிறவன் தேவன் ஒருவர் இருக்கிறார். கடவுள் இருக்காரா? எத்தனை பேர் தேவன் ஒரு உண்டு நான் நம்புறீங்க? தேவன் ஒருவர் தான், தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே இல்லையா? புரிந்துங்களா? தேவர்கள் இருக்கிறாங்க, ஆனா தேவன் ஒருவர் தான். எலோஹிம், எலோஹிம். தேவன் என்றால் எலோஹிம். எலோஹிம் சிருஷ்டிகர்த்தா, உருவாக்குகிறவர். ஹலோ, கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்போ நீங்களும் நானும் தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை தேடுகிற மக்களுக்கு பலனளிக்கிறார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. அதுக்கு தான் இயேசு சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். எல்லாரும் இப்படி விசுவாசிக்கிறது கிடையாது. ஆண்டவரை பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார் இல்லையா. சில நான் செய்ய வேண்டிய சில பொருத்தம்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி நீ போய் சேர்ந்துருவேன். இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷன் மரித்தாலும், அல்லது பாவம் மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷன் மரித்தாலும் அவன் சந்திக்க போவது நரகத்தை தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையாதான் அவர் தேவன் எனப்படுகிறார். அவர் தேவன் எனப்படுகிறார். இந்த உலகத்தில் மனுஷனுக்காக ரத்தம் சிந்தின ஒரே தெய்வம் நீங்க நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு. நல்ல கையத்தை மையப்படும். இதை நீங்கள் விசுவாசிக்கும் போதுதான் அந்த ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஒரு முறை இயேசு கிட்ட ஒரு தகப்பன் ஓடி வந்து சொல்லுகிறான், ஐயா என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறான், என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கு, உங்க சீஷர்கிட்ட கொண்டு போனேன், அவங்களால முடியல, என் பிள்ளையை நீங்க சுகமாக்குன்னு ஓடி வர்றான் கண்ணீரோடு. இயேசு கேட்டார், உன் பிள்ளையை சுகமாக்க முடியும் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கா? நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டார். இயேசு உடனே
அந்த பிசாசை பார்த்து போன்னு சொன்னோடனே அந்த பிசாசு போய்விட்டது. அல்லேலூயா. கவனிங்கள், நான் சொல்லட்டுமா ஏன் நீங்கள் வெட்கப்பட்டு போவதுன்னு தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த இயேசுவை தெய்வமாக நம்பி வருகிற ஒரு சில கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல கூட நான் அவரை தேடிக்கொண்டிருப்பேன். கவனிங்க, ஆண்டவர் இயேசுவை ஏதோ ஒரு நோக்கத்தோடு தேடக்கூடாது. அவர் தான் ஆண்டவர் இல்லையா? நான் அவரை தேடுகிறேன், அவர் எனக்கு உதவி செய்வார். சொல்ற அந்த 3 வார்த்தை சொல். அவர் எங்களை தப்புவிப்பார், தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலை நான் வணங்க மாட்டேன். புரியுதா? அதான் விசுவாசம். அவர் எங்களை இந்த நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமல் போனாலும் இதுதான் உங்க விசுவாசமா இருக்கும். தப்புவிக்காமல் போனாலும் சத்தியத்தை மறுதலிக்க மாட்டேன், தேவனை மறுதலிக்க மாட்டேன், என் விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டேன். ஆமா, அதான் இந்த 3 வாலிபருடைய விசுவாசம். ஸ்தோத்திரம். அக்கினி சூழலில் போட்டு விட்டார்கள். ஆனா ஸ்தோத்திரம், அந்த அக்கினி சூழலில் 4 பேராய் உலாவுகிறார்கள். 4 பேராய் உலாவுகிறார்கள். ராஜா பார்க்கிறான், 4வது மனுஷனுடைய சாயல் தேவ சாயலா இருக்கிறதே. ஆமோ, புரியுதா? புரியுதா? அதாங்க விசுவாசம். அதான் விசுவாசம். தேவன் ஒருவர் இருக்கிறார், தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் எங்களை தப்புவிப்பார். கவனிங்க, தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை நாங்க வணங்க மாட்டோம். நம்ம சில பேர் பாருங்க, ஏமா அங்க வேப்பில அடிக்கிறாங்களா வரியா, அங்க ஒரு தாயத்து போடுறாங்களா வரியா, சும்மா ஏசு ஏசுன்னு இல்லையா ஜபம் ஜபன் உட்கார்ந்துருக்கிற வா. இல்லம்மா, நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், குழந்தை இல்லைனா குழந்தை பிறந்து வரும், இங்க ஒரு கருப்பு கயிறு கட்டியிருக்கோம், இங்க ஒரு பெரிய பொட்டு ஒன்று வச்சிருக்கோம் குழந்தைக்கு. அப்புறம் என்னம்மா ஜபம் பண்ணி இந்த குழந்தை பிறந்துச்சே, இதெல்லாம் பண்ணிருக்கிறியே நல்லதா? பாஸ்டர் நான் செய்யல பாஸ்டர், என் அப்பா தான் பண்ணிருக்கா, என் ஆட்சி பண்ணா. பாட்டி கிட்ட உன் திருவாய் தான் சொன்னல, பாட்டி எனக்கு 3 வருஷமா குழந்தை இல்லை, இயேசுநாதர் தான் என் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்தாரு, தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொன்னல. அதுக்கெல்லாம் வாய் வராது. மற்றது பாருங்க, இது வந்து இது வரைக்கும் பாருங்க, ஆம்பளை 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 10 வார்த்தை பேசினா பெண்கள் 20 வார்த்தை பேசுமா. எங்க தான் பேசுமோ தெரியல. என்ன சொல்ல வரேன் தெரியுமா? விசுவாசம் விட்டு ஏன் தெரியுமா? உங்கள் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெய். அது கடுகளவு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த விசுவாசம் போராடு, அந்த விசுவாசம் போராடு, விசுவாசம் விடாது. நம்ம ஆண்டவர் விசுவாசத்தின் விசுவாசத்தின் தகப்பன் ஏன் சொல்றாங்க? நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையுடன் விசுவாசம். அவரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு காலத்தில் விக்கிர ஆராதனை செய்த ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த இயேசு அவருக்கு தரிசனம் ஆகிறார் இல்லையா, தெய்வம் அவருக்கு தரிசனம் ஆகி இல்லையா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறார். அதை விசுவாசித்து ஆபிரகாம் அவரை பின்பற்றி வருகிறார். அவர் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வந்தாலும் இல்லையா, அவர் இந்த விசுவாசத்தை விடல. ஏன் தெரியுமா? விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவர். ஏமா உனக்குள்ள விசுவாச துவக்கினவர் ஆண்டவர் தான். நீங்க எல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இல்லையா, இன்னைக்கு நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கீங்கன்னா அது காரணம் தேவன் உனக்குள்ளே உருவாக்கின விசுவாசம். ஆமென் சொல்லு. விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். அந்த முடிப்பான்ற வார்த்தை ஆங்கில பைபிள் போடுங்க. அந்த விசுவாசத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவாராம் மரண பரியந்தம். பவுல் தான் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க.
எந்த சூழ்நிலும் அந்த விசுவாசம் விடாதீங்க. உங்க விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமான் மாறிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த விசுவாசத்தை கவனிங்க. நிறைய பேருக்குள்ள ஆண்டு இந்த விசுவாசம் உருவாக்குனாரு. நான் நிறைய பேர் இந்த விசுவாசம் விட்டாங்க. ஆனா நீங்க அதை விடாம இந்த நாள் வரைக்கும் இல்லையா, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் இல்லையா. ஆனால் செத்தாலும் நான் ஏசப்பாவோடு நான் சாகணும்னு முடிவோடு இருக்க பத்தியா. அதுக்காகவே ஆண்டவர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். ஆமென். புரியுதா? புரியுதா? ஏசப்பா விட்டுறாத, ஏசப்பா விட்டுறாதீங்க. எல்லாம் சொல்லுவாங்க, சும்மா போய் முக்காடு போட்டுன்னு ஏசு அல்லேலூயா 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 பாடி அதெல்லாம் நம்ம வயசான பிறகு பார்த்துக்கலாம். வயசான பிறகு பார்க்க மாட்டேன், போய் சேர்ந்துருவேன், நரகம் தான் போய் சேருவேன். ஆமா, வாலிபன் நாட்களிலே உன்னை சிருஷ்டித்தவரை நினைச்சிடு. வாலிபன் நாட்களிலே உன்னை சிருஷ்டித்தவரை நினை. மற்ற சொல்ற மாதிரி ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்துக்கலாம், போயிடுவேன். ரிட்டையர்ட் ஆகணுமே, ஏதோ தேவ கிருபையில நம்ம ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கு, தோத்துறோம். எங்க மாமா இந்த ரிட்டையர்ட் ஆகல, அவரும் கோட்டை தான் வேலை செஞ்சார், ரிட்டையர்ட் ஆகல, போய் சேர்ந்துட்டார். ஏன்? ஃபுல்லா என்னையும் கூட இட்டு போவாரு. அப்ப நான் ஏத்துக்கல. ஆனா அப்பவே தெய்வத்துல கிருபை இருந்துச்சு. மாமா எனக்கு அந்த தோசை மட்டும் வாங்கி கொடுத்துரு, அந்த தோசை, அந்த இட்லி, அந்த அந்த கறி, அந்த போட்டி, அதான் வாங்கி கொடு. கடவுளுடைய கிருபை தான் அதெல்லாம். குடிக்கு அடிமையாகி ரிட்டையர்டே ஆகாம செத்துட்டார் அவர். சொல்லிட்டா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும். உங்களுக்குள்ள அந்த விசுவாச துவக்கினார் இல்லையா, நிச்சயமா அந்த விசுவாச தேவன் கண்டினியூ பண்ணுவார், கண்டினியூ பண்ணுவார். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. தொடர்ந்து போராடுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து உபவாசம் பண்ணுங்க, தொடர்ந்து ஆராதனை பண்ணுங்க, தொடர்ந்து ஆண்டவர் தேடுங்க, தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க இல்லையா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும் இல்லையா, உன் தலை நிமிர்த்தப்பட்டிருக்கும். உங்க தலை நிமிர்ந்திருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சர்ச்சைக்கு ஒரு பாப்பா வராங்க. ஏற்கனவே திருமணமாகி 3-4 வருஷம் ஆயிட்டு, குழந்தை இல்லை. பல டெஸ்ட், பல மருந்து மாத்திரை, பல டாக்டர்லாம் பார்த்தாங்க, சோத்திரம். ஆனா தேவனுடைய கிருபையில இப்போ அவ மாசமா இருக்கா, கேள்விப்பட்டேன், ஸ்தோத்திரம். அவ பிறக்கும் போது நான் தான் அவள் பேர் வச்சேன். அவ பிறக்கும் போது நான் தான் பேர் வச்சேன். நீங்க அவ ஒரு குழந்தை பக்கத்தை எடுக்க போற. கர்த்தர் கிருபை தானே, கர்த்தர் கிருபை தானே. அவளுக்கு நான் தான் இந்த பேரை வச்சேன் அவளுக்கு. ஆனா இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அந்த குடும்பத்தை கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். அந்த குடும்பத்தை, பிள்ளைகளை தேவன் கனப்படுத்தி இருக்கிறார். 3 பொண்ணு, சோத்திரம். 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகி 3 பெண்களும் நல்ல பிள்ளைகளை பெற்று இல்லையா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? அன்னைக்கு ஏறக்குறைய 1990 உண்டாக்குன அந்த விசுவாசம் இன்னைக்கு 2025 வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தர் அந்த குடும்பத்து மேல தன் கிருபையை ஊற்றி அந்த குடும்பத்தை நினைத்து ஆசீர்வதிக்கிறார். இது அவங்களால உண்டானதில்லை, இது தேவ ஈவு. புரியுதா? நீங்கள் உங்க விசுவாசம் விட்டுறாதீங்க. தொடர்ந்து அந்த ஆண்டவரை தேடுங்க, தொடர்ந்து அந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவரை தேடுங்க இல்லையா. தொடர்ந்து அவரை பின்பற்றுங்க, தொடர்ந்து விசுவாசமா என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. உங்கள் அன்பின் பிரயாசத்தை தெய்வம் மறக்க மாட்டார். நம்மளை ஏந்து நிக்கலாமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட அருமையான பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த பிள்ளைகள் உம்மை ஆராதிக்க வைத்து, இந்த பிள்ளைகளை கொடுக்க வைத்து, இந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து, ஐயா இவர்களுக்கு உம்முடைய விலையேறப்பட்ட சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து இவர்களை நீ நேசிப்பதை நீ விளங்க செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மக்களை ஆசீர்வதிங்கப்பா,
ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத்தோளமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாய் இருக்கின்ற வார்த்தைப்படி இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த மாசம் ஒரு தேவ ஆசீர்வாதம், கிருபைகள், நன்மைகள், சுகம், ஆரோக்கியம் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகும்படியா ஜெபம் பண்றப்பா. இது உம் ஜனம் ஆண்டவரே, இது உம் ஜனம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலக வாழ்க்கையில இந்த மக்கள் வெட்கப்பட்டு போக கூடாது சாமி, வெட்கப்பட்டு போக கூடாது. கர்த்தர் உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களுடைய ஆசீர்வதி, நல்ல சுக வெளச்சவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். தேவையெல்லாம் சந்தியும், குறைவெல்லாம் நிறைவாக்கும். உங்க நாமம் மகிமைப்பட ஒரு விஷயம் போதும். புறப்பட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய தூதரை கூட அனுப்புங்க. இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இது நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பதே. ஆமேன்.